வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது நவம்பர் 22 கார்த்திகை 7. இன்றைய தினத்தில் வானிலை அமைவும் நகர்வும். தென்கிழக்கு வங்கக்கடல் தீவிர நிகழ்வு. அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வுகள் எதை நோக்கி செல்கிறது என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம் வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. தென்கிழக்கு வங்கக்கடல் நிகழ்வு பற்றி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புயல் என்றும் ஒரு தீவிர புயல் என்றும் இதற்கு பெயரும் ஒன்று இட்டு அந்த பெயருடன் சில செய்திகள் வர இந்த கடலோர டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த மக்களை ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. அவர்களை உளவியல் ரீதியான சில பாதிப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய நிலையில் இதன் நகர்வுகளை வேறுபடுத்தி காட்டி இந்த சிக்கலான இந்த சூழலானது புதுச்சேரி வரை பரவி இருக்கிறது. புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் என இந்த கடலோர மாவட்ட மக்களை குழப்ப நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு தெளிவை தெளிவான விளக்கத்தை, எனது தனிப்பட்ட விளக்கத்தை கூற விரும்புகிறேன். இந்த நிகழ்வு ஒரு புயல் அல்ல. இந்த புயலுக்கு இடப்பட்டிருக்க பெயரும் அந்த வரிசை பட்டியலிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அரசாங்கமோ இல்லை இந்திய வானிலை ஆய்வு மையமோ இன்னமும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தற்போது இடப்பட்டிருக்கக்கூடிய பெயர் அது டிசம்பர் மாத புயலுக்கான பெயர். அது இப்போதே அந்த நிகழ்விற்கு வைத்து அழகு பார்த்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரக்கூடிய நிகழ்வு புயல் அல்ல, ஒரு தாழ்வு மண்டலம். தாழ்வு மண்டலம்னா என்ன? ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அடுத்த நிலையில் ஒரு தாழ்வு மண்டலமாக, அடுத்த நிலையில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதற்கு பிந்தைய நிலையில்தான் அது புயலாக வலுவடையும். அதற்கு சாதகமான சூழல்கள் வங்கக்கடலில் இருந்தாலும் இந்த நிகழ்வு கரை நெருங்கும் அந்த நேரமானது குறுகிய காலமாக இருக்கிறது. எனவே விரைவாக இந்த நிகழ்வு கரை நகரும் என்பதால் இலங்கை நிலப்பரப்பு அங்கே குறுக்கே நிற்கிறது. எனவே இந்த நிகழ்வை அதற்கு மேல் வலுவடைய செய்யாமல் இந்த நிகழ்வை வலுக்குறைய செய்யும். அதே நேரத்தில் தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அது வட இலங்கை மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளை நெருங்கக்கூடும். இந்த நேரத்தில் அது ஒரு வலு குறைந்த நிகழ்வாகவே கரை கடக்கும். எனவே காற்று பாதிப்புகள் இல்லை. கனமழை, அதிகனமழை, மிக கனமழை வாய்ப்புகள் தான் கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு பொதுவானது தான். உள் மாவட்டங்களுக்கும் இதே நிலைதான். இதில் காற்று பாதிப்புகள் இல்லை. மரங்களை வெட்ட தேவையில்லை, கூரைகளை பிரிக்க தேவையில்லை. வடிகால்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். சரியாக இருக்கிறதா என்பதை மட்டும்தான், வடிகால்கள் தேவை மட்டும்தான் தற்போதைய இந்த நிகழ்வால் உள்ளது. மற்றபடி காற்று பாதிப்புகளுக்கு இடமில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரங்களில் சுமத்ரா தீவு அருகே உருவாகிறது காற்று சுழற்சி. அதற்கு அடுத்த நிலையில் ஒரு தாழ்வு நிலையாக, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக 23ஆம் தேதி இரவு, நள்ளிரவு 24ஆம் தேதி அதிகாலைக்குள் தென்னிலங்கைக்கு தென்கிழக்கில் மிக அருகே தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி சார்ந்து இந்த நிகழ்வானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தமையும். 24, 25 இந்த கால இடைவெளியில் இந்த நிகழ்வானது மேலும் வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில் வலுப்பெற்று இது தென்னிலங்கையின் கரையை தொட்டு நகர்ந்து 25ஆம் தேதி வரை தென்னிலங்கையின் ஊடே நகரத் தொடங்கும். இந்த நிகழ்வு நகர்வில் ஒரு 24 மணி நேரங்கள் தாமதம் இருக்கிறது. எங்கன்னா வட இலங்கையை நெருங்கியவுடன் கூடுதலாக, ஏற்கனவே நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக ஒரு 24 மணி நேரங்களுக்கு, 24 முதல் 36 மணி நேரங்களுக்கு கூட தாமதம் ஏற்படலாம். ஏற்கனவே நாம் அறிவித்த அந்த நகர்வில். ஆக 25ஆம் தேதி தென்னிலங்கையை கடந்து 25, 26 இந்த தேதிகள் வரை இந்த நகர்வுகள் வட இலங்கையின் மீது அமைந்து 26, 27 இந்த தேதிகளில்
டெல்டா மாவட்டங்களில் இருக்கும். இந்த நிலையில் தான் இது கரை கடக்க தொடங்கும். ஏற்கனவே கரை கடந்தது தான் அது. உண்மையில் கரை கடப்பது என்பது அது தென்னிலங்கையை ஒட்டியே நகர்கிறது. மேலும் வட இலங்கையை முழுமையாக நகர்கிறது, கடந்து தான் நகர்கிறது. எனவே அது ஒரு கரை தான். அந்த கரையை கடந்து தான் அது வருது. எனவே கரை கடப்பது ஒரு இடம் இல்லை. இந்த இடத்துல கரை கடப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் இல்லை. இது ஏற்படுத்த போகும் மழைப்பொழிவு நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு. தமிழகத்தை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை வட இலங்கை மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடக்க நிலையிலேயே 24ஆம் தேதி முதலே மிக கனமழை முதல் அதி கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக வட இலங்கையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் அம்பாறை இந்த மாகாணங்கள் சார்ந்து அதிக கனமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, 26, 27 தேதிகளில் இந்த நிகழ்வானது கரை கடக்க தொடங்கும். நாம் எதிர்பார்ப்பது மல்லிப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மையம் அமைய கரை கடக்கலாம். இது நாம் எதிர்பார்ப்பது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம், பாம்பனுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே. இது சற்று சுருக்கியிருந்தோம். மல்லிப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரை கடக்கலாம். அநேகமாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை மாவட்ட பகுதிகளை இந்த நிகழ்வானது கரை கடந்து ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது தான். மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் வழி இந்த நிகழ்வானது அரபிக்கடலை சென்றடையும். அதாவது தெற்கு கேரள பகுதிகளுக்கு அப்பால் இந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகர்ந்தமையும். இது நடைபெற வரும் 29, 30ஆம் தேதி வரை இந்த கால அவகாசம் இருக்கிறது, இந்த நகர்வுகள் நடைபெற. ஆக வட இலங்கை டெல்டா பகுதி, இந்த பகுதிகள் மட்டும் கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் நின்று நிலைபெற இருக்கிறது. 25ஆம் தேதி தொடங்கி 26, 27, இன்னும் சொல்லப்போனால் 28ஆம் தேதி வரை கூட இந்த நிகழ்வு நீடிக்கலாம். ஆக ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவானது விரிவடைகிறது, வலுவடைகிறது. நேற்றைய அதற்கு முந்தைய விளக்கங்களில் நாம் எதிர்பார்த்த அதே மழைப்பொழிவு, அதில் மாற்றமில்லை. கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை, அதி கனமழை வரை வாய்ப்புகள் இருக்கின்றன. மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்புகள் அநேக டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் கடைகோடி கடலோர பகுதிகளில், குமரி, நெல்லை மாவட்டங்களுடைய தெற்கு பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இதர தெற்கு உள் மாவட்டங்கள் விருதுநகர், தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவு, கனமழை பொழிவிற்கு வரும் 26, 27 தேதிகளில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடக்க நிலையிலேயே 25ஆம் தேதி தொடங்கிய கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்கள்னா தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கு. மேலும் இந்த நிகழ்வானது 26, 27 தேதிகளில் நாம் ஏற்கனவே அறிவித்தபடி இது கரை கடக்க மழைப்பொழிவானது உள் மாவட்டங்களுக்கு பரவலாகும், மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாகும். 26, 27 இன்னும் சொல்ல போனால் 28ஆம் தேதி கூட தற்போது நீட்சியடையக்கூடும் மழைப்பொழிவு. மேற்கு மத்திய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் வரை கூட இந்த மழைப்பொழிவானது நீட்சியடையும். இது திருப்பூர், நாமக்கல், சேலம் அனைத்து மாவட்டங்களிலுமே இது உள்ளடக்கம். வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை 27, 28 தேதிகளில் 26ஆம் தேதி கூட நீட்சி அடையலாம். அதே மாதிரி வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு 26, 27, 28 தேதிகளில் பரவலாகும், வலுவடையும். 25ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை கடலோர மாவட்டங்களில், அதாவது டெல்டா கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்பட்டு வலுவடைய தொடங்கும்.
படிப்படியாக தான் இது உள்பகுதிகளுக்கு பரவலாகும். வடகடலோர மாவட்டங்கள்லையும் 26ஆம் தேதி முற்பகலே கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கி வலுவடைய தொடங்கும். இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கிறது. இந்த நிகழ்வு கரை ஒட்டி நகர்ந்து கரை கடக்கும் நிலையாகவும் இன்றைய நிலையில் நாம் இதை எதிர்பார்க்கின்றோம். நமது முதற்கட்ட விளக்கத்தில் எதிர்பார்த்த அதே நகர்வுகள் தான், மாற்றங்கள் இல்லை என்பதே எனது தனிப்பட்ட முடிவாகும். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.